இந்த பையனோட பாஸ் காலையில 10 மணிக்குள்ள ப்ராஜெக்ட் முடிக்கலன்னா வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு சொல்றாரு. இவனும் நைட்டு ஃபுல்லா வேலை பார்க்கறான். ஆனா திடீர்னு தூக்கம் வரனால அங்கிருந்து ஐஸ்கிரீம் எல்லாம் எடுத்து சாப்பிட்டு வேலை பார்க்கறான். அப்பயே அவனுக்கு தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. சரி நம்ம தூங்கலாம்னு சொல்லி தூங்கிட்டான். அலாரம் வச்சு எந்திரிச்சு எப்படியாச்சும் வேலையை பண்ணிடலான்னு பார்க்கறான். ஆனா அலாரம் அடிக்கடிக்கு ஆஃப் பண்ணிட்டு தூங்கினால 9:30 மணிக்கு தான் எந்திரிக்கிறான். அவசர அவசரமா வந்து லேப்டாப் பார்க்கறான். பார்த்தா அவன் பண்ண வேண்டிய ப்ராஜெக்ட் ஆல்ரெடி பண்ணிருக்கு. என்னடா இதுன்னு சென்ட் பண்ணிட்டான். பார்த்தா 10 மணிக்கு முன்னாடியே எல்லாமே முடிச்சிட்டான். ஜாலி, இதுக்கப்புறம் ஜாலியா தூங்கலாம். நம்ம 3 மணிக்கு அலாரம் வச்சுட்டு கேர்ள் ஃப்ரெண்டோட வெளியே போலான்னு சொல்லி அலாரம் வச்சுட்டு தூங்குறான். பார்த்தா 3 மணிக்கு மேலே தான் எந்திரிக்கிறான். பார்த்தா இவன் கேர்ள் ஃப்ரெண்டு வெளியே போய் ஃபோட்டோவே போட்டிருக்காங்க. அப்பதான் இந்த பையனுக்கு புரியுது, இவன் எந்த விஷயத்த நினைச்சிட்டு இந்த ஃபோனில் அலாரம் வச்சுட்டு தூங்குறானோ அந்த விஷயம் அந்த டைமுக்கு கரெக்டாக நடந்துடும். இவன் பண்ணலைனாலும் அது நடந்துடும். இதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டு போன பையன் அவன் செய்ய வேண்டிய எல்லா வேலையும் அங்கே இருக்க கேலண்டரில் எழுதி வச்சுட்டு அலாரமும் வச்சுட்டு திரும்புறான். அவனுக்கு மிகப்பெரிய ஷாக்கு. என்னன்னு பார்த்தா அவனை மாதிரி ஒரு உருவம் அங்கிட்டு அவன் ஃபோனை கையில் வச்சு நின்றுட்டு இருக்கு. அந்த நேரம் பார்த்து அலாரம் அடிக்க அந்த உருவம் அலாரத்தை ஓகே பண்ணோன்னே இவன் அந்த இடத்துல விழுந்து செத்து போயிட்டான்.